ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்க. ரோப்ளாக்ஸில் இருக்கிற பாரிஸ் பிரிசன் ரன் அப்படின்ற ஒரு கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சும்மா ரோடில் போயிட்டு இருந்த நம்மளே இங்கே முன்னாடி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பாரிஸ் மண்டையே நம்மளை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டான். நம்ம இப்போ வந்து இந்த ஜெயிலுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அதுதான் இந்த கேமோடைய கான்செப்ட். எப்படி எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்காங்களே, இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகல. இப்போ இந்த ஆரோ மார்க் வந்து இந்த பைப் வழியாக காமிக்குது. இந்த பைப் வழியாக போனால் அந்த ஆரோ மார்க் வந்து ஒரு வெண்டில் காமிக்குது. இந்த வெண்டில் கூட ஹேண்ட் சிம்பிள் போட்டிருக்கு. இருங்க கிளிக் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் நடக்குதா அப்படின்ட்டு. என்ன கிளிக் பண்ணால் கையோட கலந்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரிசன் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவாங்களே. அப்புறமா எதுக்கு அந்த பாரிஸ் மண்டையை வேறு இதுக்குன்னு வேறு வந்து தனியாக காவல் காத்துட்ருக்கான். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணால் ஓகே, அங்கே அந்த பக்கம் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு அப்ஸ்டிக்கல் வந்திருக்கு. ஓகே, இப்போ இங்கேருந்து பொறுமையாக ஜம்ப் பண்ணி போகலாம். அங்கே என்ன ஃப்ரெஞ்சு சிம்பிள் போட்டிருக்கு, இங்கே ஃப்ரெஞ்ச் இருக்குது. இருங்க, அது ஹேண்ட் சிம்பிளும் போட்டிருக்கு. ஓகே, ஃப்ரெஞ்சு எடுக்கும்போது ஒரு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், கரெக்டாக உடைக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கேருந்து கீழே இருந்து குதிச்சா நம்ம இந்த ஜெயிலுக்குள்ளேருந்து பார்த்தோம்ல, ஜெயிலுக்குள்ளேருந்து முன்னாடி பார்த்தோம்ல, அந்த பாரிஸ் மண்ணை கூட இருந்தால அந்த இடம். ஐயோ, பார்த்துட்டு துரத்துறான். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். ஐயோ, துரத்திக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். டேய், ஏன்டா இப்படி துரத்துற? உனக்கு என்னடா குளவிரி? சும்மா போயிட்டு இருந்தானே ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு உனக்கு ஏன்டா இவ்வளோ குளவிரி? ஐயோ, கீழே வந்துட்டோம். ஐயோ, பிடிச்சிட்டு போகிறோம். அதுக்குள்ளே ஏறி போகணும். ஐயோ ஐயோ, கிட்ட வந்துட்டா இப்படி கிட்ட மேலே வேறு ஏற முடியல. ஐயோ ஐயோ, கரெக்டாக போய்டும். ஐயோ, முதல்ல இருந்து போய் பாருங்களேன், வாய் கூட வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். ஐயோ எப்பா, முதல்ல இந்த ப்ரிசனை விட்டு எஸ்கேப் ஆகிறது இல்லையா, அது வந்துட்டு வேறு கதை. இந்த பாரிஸ் மண்டே இருக்கான் பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பண்ணோம். ஐயோ, மறுபடியும் கீழே வந்து விழுந்துட்டோம். பின்னாடி துரத்துறானே அவன், துரத்துறான் பாருங்க. அவன் பெரிய வயிறை வச்சுட்டு துரத்திக்கிட்டு இருக்கான் பின்னாடி. இப்போ மறுபடியும் இங்கேருந்து குதிக்கணும். அப்பாடா, நல்ல வேலை குதிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிளேயரு, அவங்களுக்கு வந்து நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கீழே தான் இருக்கான் பாருங்கள் அந்த பாரிஸ் மண்டையன். கீழே மட்டும் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்ம கதையை ஒரேடியாக வந்து முடிச்சிடுவான். ஓகே, இப்போ இங்கேருந்து பொறுமையாக ஜம்ப் ஆகணும். பொறுமையாக ஐயோ 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 ஐயோ, மேலே ஏறி போடா. கீழே மட்டும் விழுந்துடாதரா. கீழே விழுந்துடாதரா. கீழே வந்துடாதரா. ஐயோ, அடப்பாவி. மேலே கரெக்டாக வந்தியே, அப்புறமா வந்து மறுபடியும் கிராஸ் ஆகிட்டியே. ஏன் மறுபடியும் கீழேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அங்கேருந்து மேலே வர வேண்டியதாக இருக்கே. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த பைப் மேலே வந்து ஏறும். ஐயோ, ஸ்டார்டிங்கே ட்ரபிள் ஆகுது. நான் பைப் மேலே கரெக்டாக நிற்கணுன்னா நான் வந்துட்டு அந்த பைப்பை கிராஸ் பண்ணி போகிறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து அப்பாடா நல்ல வேலை இங்கேருந்து வந்துட்டு அது எகிரி குதிச்சாச்சு. ஓகே, இப்போ இங்கே இருக்க காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். இங்கே இருக்க காயின்ஸ் எது கொடுக்குறாங்கன்னு தெரில, இருந்தாலும் சும்மா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்திங்களா, அங்கே கூட வந்துட்டு காயின் இருக்குது. என்ன இங்கே வந்து 2 ஹேண்ட் சிம்பிள் போட்டிருக்கு. ஆனால் உள்ளே என்னமோ வச்சுருக்காங்க. இதை வச்சு அந்த வந்துட்டு அந்த சீலிங்கெல்லாம் உடச்சி ஏதோ தோண்டின மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஐயோ லாவா, கடைசியில் தோண்டி அந்த ப்ரிசனை விட்டு கீழே வந்துட்டோமா நம்ம. ஆனால் வந்துட்டு அப்படியே ப்ரிசனை இங்கே லாவாலாம் வருதுன்னா ப்ரிசனை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டு வந்தானே அர்த்தம். ஐயோ, அதை பற்றி பேசிட்டே இல்லை, நான் வந்து இங்கே விழுந்துட்டேன். ஐயோ இப்போ வேலை அங்கே அந்த பிளாங்க்கு பார்த்தீங்களா, அது உடஞ்சிருந்தது. ஒரு செகண்ட் லேட்டாக ஜம்ப் ஆயிருந்தேன், அவ்வளோதான். இந்த இடம் என்ன குறுக்கால் மறுக்கலாக இருக்குது. பார்த்து போகணுன்னு சொன்னால் அது சொன்ன அடுத்த செகண்டே கீழே விழுறேன் பார்த்தீங்களா. ஐயோ, நான் என்னத்தை சொல்லுவேன். ஐயோ, நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரிமலை வெடிச்சதுன்னா அதுலேருந்து பொறி உருண்ட மாதிரி ஏதோ ஒன்று உருண்டுக்கிட்டு வரோம்ல, அது வந்து நம்மளை வந்து நசுக்கி போட்டுட்ருக்கோம். நல்ல வேலை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முன்னாடிக்கா வந்துட்டோம். அந்த கல் இருக்கிற இடமா போகல. ஓகே, பாருங்கன்னா மறுபடியும் கல் வருது. அதனால தான் அந்த கல்லுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இங்கே ஹைடிங் பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே லேடர் இருக்குது, இது மேலே ஏறி மேலே எப்பா முடியலடா.
முடியல, சீரியஸாக முடியல. இதுக்கு எனக்கு நாக்கு தள்ளி போயிடுச்சு. ஐயோ அங்கே பார்த்தீங்களா, அங்கே எவனோ ஒருத்தர் இருக்கான். ஐயோ பார்த்துட்டான், துரத்துறான். எவனோ ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு தெரியாமல் போனோன்னே வந்துட்டு இவன் துரத்துறானே. அது பார்த்தீங்களா, இங்கே லீவர் இருக்குது, இது புல் பண்ணணும். ஐயோ டே எங்கே இருக்கா, ஐயோ கிட்ட வந்துடும், அதை பிடிச்சிடா. அப்படா நல்ல வேலை பிடிக்கல. அந்த லீவர் வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த இடம் வந்து மூடி இருந்துச்சு. ஐயோ ஸ்டார் கேஸ்லலாம் ஓட்டையாக இருக்குது, அந்த இடம் வந்து மூடி இருந்துச்சு. அந்த இடத்த வந்து திறக்கிறதுக்கு தான் வந்துட்டு அந்த லீவரு. கீழே பார்த்தீங்களா லாவாலாம் இருக்குது. எப்போ நல்ல வேலை நான் லாவாவை நோட் பண்ணவே இல்லை. லாவை மட்டும் நோட் பண்ணாமல் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ லாவாலையும் வெந்து போயிட்டுருப்பேன். நான் கூட வந்துட்டு அந்த ஸ்டார் கேஸ் தான் ஓட்டேன்றதை பார்த்தேன், லாவாவை பார்க்கல. ஓகே இப்போ வந்து இங்கேருந்து பொறுமையாக மேலே ஏறி போகலாம். ஓகே மேலே ஏறி வந்தாச்சு. ஓகே அப்பா இங்கேயும் காயின் இருக்குது, இதை கலெக்ட் பண்ணிப்போம். இங்கேயும் ஏதோ ஒரு லீவர் இருக்குது, இதையும் புல் பண்ணுவோம். என்னாச்சு ஒன்றும் ஆன மாதிரி தெரில. இங்கே ஒரு ஹேண்ட் சிபிள் காமிக்குது, இதை வந்து புல் பண்ண மேலே கூப்பிட்டு போகுது. அந்த காலத்தில் பழைய காலத்தில் இருக்க மிஷின், அதை பழைய காலத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. லிஃப்ட் மாதிரி பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற லிஃப்ட் மாதிரி. கேஃபிட்டேரியா செக்யூரிட்டி ட்ரைனிங். நம்ம வந்து கிச்சனுக்கு போவோம். ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா, சோறு கொடுங்க. யாரும் இல்லை, யாராச்சும் இருந்தீங்கன்னா சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால் வந்துட்டு யாருமே இல்லை. ஓகே இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. அந்த காயின் எடுத்து இந்த வெண்டிங் மிஷினில் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன். ஜூஸை ஓடாது இல்லை, அப்பாடா இந்த ஜூஸ் ஆச்சு குடிச்சு. இப்போ என்னமோ ஆச்சுல, வேகமாக ஓடுறான். ஐயோ அந்த ஜூஸை நான் பசியாத்துறதுக்கு குடிப்பான்னு பார்த்தா இவன் என்னடானே வந்துட்டு அதான் அந்த வந்து எனர்ஜியை வந்து ஜாஸ்தி பண்ணுற ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வந்து வயிறு ஃபுல் ஆக்கிறதுக்கு நான் அந்த ஜூஸை குடித்தா அந்த ஜூஸ் வந்து எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணி விடுது. ஓகே பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்ட்டு. அந்த ஜூஸை வந்து கம்பல்சரி குடித்தா தான் இந்த லெவலில் க்ராஸ் ஆக முடியுன்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ வேகமாக ஓடினா தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியுன்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா அங்கேருந்து இங்கே வந்த உடனே அதெல்லாம் அப்படியே ஏப்பமாக விட்டு இல்லை அந்த பவரையே காலி பண்ணிட்டான். ஓகே இப்போ வந்து இங்கேருந்து போகலாம். ஸ்டோரேஜ் ரூமா இங்கே என்ன இருக்கும், இங்கே ஒரு லீவர் இருக்குது, புல் பண்ணலாம். இது பார்த்திங்களா இங்கே மறுபடியும் காயின்ஸ் வச்சுருக்காங்க. இந்த காயின்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் இருந்தாலும் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே இங்கே வந்துட்டு லேடர் இருக்குது, இதையும் வந்து தூக்கிப்போம். ஆனால் இந்த லேடர் எதுக்கு தூக்குறான்னு தெரியாது, சும்மா தூக்கி வச்சுப்போம் கையில். ஓகே அங்கே என்ன போட்டிருக்காங்க, ஃபைனல் லேடரா. நம்ம சும்மா தூக்குனா இங்கே உண்மையிலே ஃபைனல் லேடர்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா செக்யூரிட்டி கேமரா, பேரஸ் மடை நோட் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இது இங்கே வச்சுட்டு மேலே போகலாம். இப்போ இந்த வெண்ட்டு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மேலே எப்படி போக முடியும், பறந்தா போவோம். அதுக்கு ஏதாச்சும் சூப்பர் ட்ரிங்க் மாதிரி வச்சுருக்காங்களா. ஓ இங்கே அந்த வெண்ட்டுக்கிட்டேயே அந்த லேடர் இருக்கா, நான் வந்துட்டு அதை பார்க்காம இல்லை எப்படி போவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே இங்கேயும் ஒரு காயின் இருக்குது, இதையும் கிடைக்கும். ஏன்னா அங்கே ஃபேனு, இந்த ஃபேன் எந்த மாதிரி ஃபேனுன்னு தெரியலையே. ஓகே இது வந்து புல் பண்ணுற ஃபேன் தான் வந்துட்டு. அதை வச்சு இங்கேருந்து முதல்ல ஃபஸ்ட்டு அவுட் ஆகாமல் போகணும். அப்பாடா நல்லதில் அவுட் ஆகாமல் வந்துட்டோம். அந்த ஃபேன் வந்துட்டு அதுலேயே வந்து நிறையா ஃபேனும் இருக்குது. நிறையா ஃபேன்னா ஒரு ஃபேன் வந்து அந்த ஃபேன் கிட்ட நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு ஃபேன் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து தள்ளி விடுற ஃபேன் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து அந்த லெவலையும் க்ராஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கே பைப்லாம் வச்சுருக்காங்க. இப்போ தான் இங்கே பைப்லாம் வச்சுருக்காங்க, பார்த்து போகணும் அப்படின்னு சொல்ல வந்ததுக்கே நான் 2 வாட்டி அவுட் ஆகிட்டேன். ஓகே இப்போ வச்சு பார்த்து பொறுமையாக போகலாம். பொறுமையாக போயிட்டு இங்கே இருக்க பைப் மேலேயே வந்து எகிரி குதிச்சு பொறுமையாக போகணும். அவசரப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து மறுபடியும் இங்கேருந்து மறுபடியுமா, பட் ஆனால் வந்து நம்ம வந்து அவுட் ஆகிருந்தோன்னா மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வர வேண்டியதாக இருந்திருக்கும். அது பாதியிலேருந்தான் வர வேண்டியதாக சொன்னால் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ இங்கேருந்து மேலே ஏறிடலாம். ஓகே மேலே ஏறி இங்கே இருக்கிற காயினை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. க்ளோஸ் த வால்வ்ஸா, இதோ பார்த்தீங்களா அங்கே ஒரு வால்வ்ஸ் இருக்குது. அந்த பைப்பில் இருந்து ஸ்டீம் மாதிரி வருது இல்லை, அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இங்கே இருக்கிற வால்வில் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது. இது பார்த்தீங்களா 3 பைப்பில் வந்து ஒரு வால்வை க்ளோஸ் பண்ணாமல் ஒரு பைப்பில் இருந்து ஸ்டீம் வர்றது வந்து நின்றுச்சு. இன்னும் 2 வால்வை க்ளோஸ் பண்ணோன்னா இன்னும் 2 பைப்பில் இருந்து ஸ்டீம் வர்றது அது வந்து நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 2வது வால்வா இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே 2வது வால்வை க்ளோஸ் பண்ணுறோம். 3வது வால்வு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இப்போ வந்து அது தேடி நான் எங்கே போகிறது, இதோ அங்கே இருக்குது பாருங்கள் 3வது வால்வு. ஓகே அங்கே இருக்கிற வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டு சட்டுன்னு வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்து க்ராஸ் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி முடித்த உடனேவே அந்த ஃபேன் வந்துட்டு இல்லை நம்மளை கீழே தள்ளி விடுச்சிச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து செத்து போனோம் அப்படின்னா மேலே தான் ரீஸ்பான் ஆகும். அப்படின்னா இங்கேருந்து செத்துடலாமா. ஓகே கீழே குச்சிட்றா. ஓகே இப்போ வந்து இதை பார்த்தீங்களா மறுபடியும் இங்கேருந்து தான் வந்துட்டு ரீஸ்பான் ஆகிறோம். ஓகே நல்ல வேலை மறுபடியும் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வர வேலை வந்து மிச்சமாச்சு. ஓகே வால்வு வந்துட்டு நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல.
க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே தான் நம்ம வந்து கீழே விழுந்து எல்லாம் ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த வால்வே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லேடர் மேலே ஏறி முதல்ல இந்த லெவலை விட்டு எஸ்கேப் ஆகலாம். இந்த லெவலை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கே என்னால் முடியல. ஏவா முடியலடா, சீரியஸ்லி முடியல. ஓகே, இப்போ வந்து இருக்குல்ல அந்த வால்வெலாம் க்ளோஸ் பண்ணதுனால அங்கே இருக்க ஸ்டீம்லாம் வந்துட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை வச்சு இந்த லெவலில் க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து வழியை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து இந்த பக்கம் கரெக்டாக எகிரி குதிச்சின்னு நல்ல வேலை எகிரி குதிச்சாச்சு. கரெக்டாக போகணும்னு சொன்ன உடனேவே நம்ம வந்துட்டு இல்லை போய் கீழே விழுந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஹைலைட்டே. ஓகே, மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் வந்துட்டு எப்படியும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு வர ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்போ ஆனால் கொஞ்சம் வந்துட்டு முன்னாடி போயிருந்தோன்னா எஸ்கேப் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போனதுனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாகி போச்சு. ஓகே, மறுபடியும் இங்கேருந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் அவுட் ஆகணும். ஓகே, மறுபடியும் வந்து இங்கேருந்து எகிரி குதிச்சிடலாம். ஓகே, இங்கேருந்து எகிரி குதிச்சாச்சு, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த லெவலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த ஃபேன் தள்ளுமா வந்து இருக்குமா தெரியல, தள்ளுது. ஓகே, இந்த ஃபேன் தள்ளுது பார்த்தீங்களா. கீழேலாம் அந்த கேப் வச்சுருக்காங்க பாருங்க. நான் வந்துட்டு சட்டுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஃபேனு, இருக்கிற ஃபேனா தள்ளுற ஃபேனான்ற ஞாபகத்தில் வந்துட்டு குதிச்சேன். அதாச்சு வந்துட்டு இறங்குனா அது தள்ளுற ஃபேனாக இருந்திருக்கு. நம்மளையும் அவுட் ஆக்கி விட்டுட்டுருக்கு. பட் ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் இங்கேருந்து பொறுமையாக போகிறதுக்கு பார்ப்போம். பொறுமையாக போயிடணும். ஆக்சுவலாக காய்ஸ் இங்கே இருக்குல்ல, நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணும்போது இல்லை இது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இந்த கேமை ப்ளே பண்ணும்போது இல்லை அந்த எல்லோ கலர் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு தாண்டுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் இந்த மாதிரி தான் அவுட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த எல்லோ கலர் கிட்ட வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜம்ப் ஆனீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்து ஜம்ப் ஆகி போவீங்க. அப்படி இல்லை எல்லோ கலர் வரத்துக்கு முன்னாடி ஜம்ப் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வந்து முட்டி உங்களை வந்துட்டு அவுட் ஆக்கினா நீங்கள் மறுபடியும் அதே லெவலில் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கேருந்து போய் நல்ல வேலை அந்த லெவலையும் வந்துட்டு தாண்டிட்டோம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து இந்த மறுபடியும் இங்கே இருக்கிற ஏணி மேலே ஏறி இதோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஃபேன் இருக்குது. அந்த இடத்துல என்னமோ வழி மாதிரி இருக்குது. இருங்க, ஐயோ அதுக்குள்ளே கீழே வந்துட்டோமே. இருங்க, மறுபடியும் ஜம்ப் ஆடன் கொடுத்தாங்க, ஜம்ப் ஆகி போவோம். ஓகே, மறுபடியும் வந்து இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து அந்த வெண்ட்டுக்குள்ளே போய் ஐயோ கீழே வந்துட்டான். ஓகே, நல்ல வேலை எதுவும் ஆகலை. கேஃபிட்டேரியா அங்கே பார்த்தோம்ல, அந்த செக்யூரிட்டி ட்ரைனிங்கு கேஃபிட்டேரியான்னு இருந்துச்சு. நம்ம கூட வந்து யாராச்சும் சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அது இந்த இடம் தான். யார் இது செஃப்பா? ஐயோ, அதாச்சும் அவன் வேறு கையில் வேறு பேனை எடுத்து துரத்துட்டு பார்த்தீங்களா. ஃபுட்ஸுக்கா சூப்பர், நம்மக்கிட்ட கன்று இருக்குது பார்த்தீங்களா. நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த பேனை எடுத்து நம்மளை வந்துட்டு இப்போ போட்டு தள்ளுறதுக்கு வந்துட்டுருக்கான். நம்மளும் வந்துட்டு இந்த ஃபுட்ஸுக்கா அப்படின்ற கன்று எடுத்து அவனையும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு தள்ளியாச்சு. ஐயோ வெடிச்சே போயிட்டான். நம்ம வந்துட்டு அந்த ஃபுட்ஸுக்கான்ற கண்ணை வச்சு அடிச்சதில் வெடிச்சு போயிட்டான் பாவம். அதுக்கு தான் ஓவராக சாப்பிடக்கூடாதுன்றது. வயிறு வெடிச்சு போகிற அளவுக்கு சாப்பிட்டா இந்த மாதிரி தான் வெடிச்சு போவாங்க பாவம். ஓகே, ஐயோ ஐயோ மண்டை இது, ஐயோ நல்ல வேலை கரெக்டாக லேண்ட் ஆகணும். நான் கூட இல்லை என்னது இது சருகுமரம் மாதிரி போகுதுன்னா இப்போ உருளை வச்சிருச்சு, உருளைக்கிழங்கு மாதிரி நம்மளை உருளை வச்சிருச்சு. நல்ல வேலை எதுவும் ஆகாமல் வந்து எஸ்கேப் பண்ணுவேன். எக்ஸிட் மட்டுமா அப்பாடா, நல்ல வேலை. இப்போ எக்ஸிட்டுன்னு ஒன்றே தான் எனக்கு வந்து நிம்மதியாக ஆகுது. நல்ல வேலை எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகே, மேலே பார்த்தீங்களா லேசர் லைட்டு. ஐயோ கரெக்டாக போகலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்துட்டு லேசர் லைட்டில் மாட்டி இங்கே ஒரு 2-3 தடவை வந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு மறுபடியும் கஷ்டமாயிரும். பொறுமையாக போயிடணும். ஏப்பா நல்ல வேலை அந்த லேசர் இருக்கிற இடத்த வந்துட்டு தாண்டி வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கேருந்து போகலாம். எக்ஸிட் ஆகி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் அ மெட்டல் பிளாங்க் டு எஸ்கேப்பா, அதாச்சு இங்கேருந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மெட்டல் பிளாங்க்கு கேட்குறாங்க. நான் வந்துட்டு க்ராஸுக்கு பதில் எஸ்கேப்புன்ட்டேன். ஓகே, இங்கே தான் அந்த மெட்டல் பிளாங்க் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைப்போம். இங்கே வச்சு கரெக்டாக வச்சிடலாம். அப்பாடா நல்ல வேலை கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து இதே வந்து எடுத்து இங்கே வச்சுட்டு போவோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கொண்டாட முடியாதுல்ல. சொன்னால் வந்துட்டு இதே வந்து இங்கே வச்சுட்டு போவோம். ஓகே, கரெக்டாக வந்துட்டு லாஸ்ட்டில் வந்தாச்சு. அங்கே என்ன யாரும் இருக்காங்க, இருங்க கன்னை கையில் ரெடியாக வச்சுப்போம். சுட்டுட்டே போவோம். யாருன்னு வேறு தெரியலையே, யார் இது? இருங்க கொஞ்சம் முன்னாடி போவோம்.
பேரஸ் மண்டையே நம்மளை பிடிக்கிறதுக்கு ரோபோட்லலாம் வேறு வந்திருக்கான் பாருங்களேன். ஐயோ கையில் பார்த்தீங்களா, அவன் உருவாக்கி வச்சுருக்க ரோபோட்டில் தான் வந்துட்டு அந்த கையில் தான் ஹெச்பி லைன் காமிக்குது. அப்படின்னா நம்ம வந்து அதை ஷூட் பண்ணனாலே பேரிஸ் மண்டையோட கதை வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஷூட் பண்ணலாம் கண்டினியூஸாக வந்து ஷூட் பண்ணலாம். நம்ம ஷூட் பண்ணதுலேயே மறுபடியும் அந்த கேரி த செஃப்பாக வந்துட்டு பிளாஸ்ட் ஆனால் இந்த பேரிஸ் மண்டைன்னு வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிட்டான். சூப்பர். பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு வரும்போது மூடி இருந்துச்சு. இப்போ அந்த பேரிஸ் மண்டையை போட்டு தள்ளின உடனே இந்த இடம் வந்து திறந்துச்சு. அப்படின்னா இந்த பேரிஸ் மண்டையை போட்டு தள்ளணும் அப்படின்னா இந்த இடம் வந்து திறந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலாம். ஓகே, காரையை எடுத்தாச்சு. இங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப்பாக இல்லாத பார்த்தீங்களா, கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த ஜெயிலை விட்டு இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே, அப்படியே வாங்க காரை எடுத்துகிட்டு போகலாம். அப்பாடா ஜெயிலை விட்டு வந்த உடனே எவ்வளோ சந்தோஷம். இருங்க, அங்கே ஏதோ லேடர் மாதிரி இருக்காங்க, என்ன பார்ப்போம். அங்கே என்ன லேடர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டே போய் பார்க்கலாம். அப்படின்னா கேக்டஸ்லலாம் வந்து அடி வாங்கிட்டோம். ஓகே, கிட்டே போய் பார்ப்போம். இங்கேருந்து இறங்கியே நம்ம வந்து போய் பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஏதோ வந்து பாக்ஸ் மாதிரி வச்சு எகிரி குச்சி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம வந்துட்டு இப்படியே அந்த எகிரி குச்சிடும். ஆக்சுவலாக கைஸ், நீங்கள் வந்துட்டு ரோப்ளாக்ஸ் கேமில் வந்து எந்த கேம் ப்ளே பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த ஜம்ப் ஆகிக்கிட்டே வந்து ரன் பண்ணிங்க ஜம்ப் ஆகிக்கிட்டே வந்து ஓடினீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக ஓடுவீங்க. நீங்கள் வெறும் ஓடுறதுக்கு பதில் இந்த ஜம்ப் பட்டன் கொடுத்துக்கிட்டு வந்து இந்த ஜம்ப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்துட்டு அந்த ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து மூவ் ஆவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜாய்ஸ்டிக்கை மட்டும் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆவீங்க கைஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து மேலே போகலாம். ஓகே, அதாவது 2 வாட்டி அவுட் ஆகிட்டோம். 2 வாட்டி மேலே ஏறுன்ற பேரில் அவுட் ஆகிட்டு இப்போ சைடுக்காக ஏறி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோம். ஓகே, இப்போ மறுபடியும் இங்கேருந்து ஏறுவோம். இங்கேருந்து கரெக்டாக ஏறிடணும். ஏன்னா வந்துட்டு ஏதோ இங்கே லேடர் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே அப்டிக்கல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இங்கே தான் எஸ்கேப் இருக்கணும். ப்ளீஸ் எஸ்கேப் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் ப்ளீஸ். சூப்பர் ஹெலிகாப்டரில் ஏறத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய காயின்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதனால் வந்துட்டு இங்கே இருக்க காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வரைக்கும் தெரில இந்த காயின்ஸ்லாம் வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சும்மா நம்ம கலெக்ட் பண்ணி தான் வச்சுப்போமே. ஓகே, இங்கே இருக்க காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ காயின்ஸாக கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே பாருங்கள் 1832 rupees. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டர்லேயே ஏறியாச்சு. இந்த ஹெலிகாப்டரை எடுத்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து இந்த ரோப்ளாக்ஸில் இருக்க இந்த பேரிஸ் பிரிசன் கேம் அதை வச்சு இந்த கேமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஜெயிலை விட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அப்பாடா இந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆனோடனே எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் நம்ம தான் போலீஸே ஆகிருக்கோமா, சூப்பரு. இனிமேல் வந்துட்டு பேரிஸ் மண்டைக்கிட்ட நம்ம எஸ்கேப் பண்ணனால நம்மள போலீஸ் ஆக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து யாரையும் எஸ்கேப் ஆகாமல் பண்ணணும். மறுபடியும் எக்ஸிட்டா என்ன, அங்கே நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளே தான் ஃபுடாபா 843. ஆனால் நம்மளே தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் கைஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து மறுபடியும் மீட் பண்ணலாம் கைஸ். மிஸ் யூ அண்ட் லவ் யூ லாட் கைஸ். பை.